ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு எடுத்திருந்த விளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மத்த நாள விட பர்த்டேனா அன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். பாப்பாக்கு புடிச்ச பூரி தான் செய்யலான்ட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி கூடவே உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறமா ஸ்வீட்க்கு பர்த்டேனா செய்ற ரவா கேசரி இன்னைக்கு பண்ணல. அதுக்கு பதிலா வீட்ல கொஞ்சமா பலாப்பழம் இருந்தது. அதனால பலாப்பழத்த வச்சு பாயாசம் தான் பண்ணியிருந்தேன். இப்ப பாப்பாக்கு 4 வயசு முடிஞ்சு 5 வயசு பிறந்துட்டு, நாள் அப்படியே ரொம்ப வேகமா போற மாதிரி இருக்கு. யோசிச்சு பார்த்தா ஏதோ எனக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனது இப்ப தான் நடந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ள பாப்பா பொறந்து அவளுக்கு 4 வயசு முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா தான் பாப்பா பொறந்தா. பாப்பா பொறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜாப்க்கு எதுவும் போல. வீட்ல தான் இருந்தேன். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல தான் பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாம் படிச்சிருந்தேன். ஆனா பாப்பா பொறந்ததுக்கு அப்புறமா எப்போ உட்காருவாங்க, எப்போ தவழுவாங்க, எப்போ நடப்பாங்க, எப்போ வந்து நல்லா பேசுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எப்போ பண்ணுவாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு நம்மளுக்கு நாள் போறதே வந்து தெரியாது. அதுவும் ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு சொல்லவே வேணாம். நம்ம இன்னுமே எக்ஸைட்டடா இருப்போம். இப்போ ஃபோன் இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்க வளருது. அப்பப்போ அவங்க பண்ற கியூட்டான விஷயம்லாம் நம்ம ஃபோட்டோ, வீடியோலாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். இதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்க்குறப்போ நல்ல ஒரு மெமரீஸா இருக்கும். நான் இப்பவும் என் ஃபோன்ல பாப்பா பொறந்த அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோலருந்து இப்ப வரைக்கும் எடுத்திருந்த ஃபோட்டோஸ்ல கொஞ்சம் இது மட்டும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். மீதி இது எல்லாமே ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும். நான் சில டைம் வந்து பார்த்துட்டு இருப்பேன். அந்த ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாம் எடுத்து. அப்போ நான் பார்க்குறப்போ பாப்பாவும் வந்தான்னா, "இது யாரு நானா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "நீ தான்" அப்படின்னா, "இது என்ன நான் குட்டி பாப்பாவா இருக்கேன். எப்போ எடுத்தது? நம்ம இது எந்த வீக்ல இருக்கோம்? நான் என்ன குட்டி சட்டை போட்டுருக்கேன்?" அந்த மாரி ஒன்னொன்னா வந்து கேட்டுட்டு இருப்பா. அவளும் வந்து நல்லா கவனிச்சு பாப்பா. அந்த ஃபோட்டோல அவ எப்படி இருக்கா? அந்த வீடியோஸ்ல அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாம். அவ பார்க்கிறத பார்த்தா எனக்கே தோணும். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் இந்த மாரி ஃபோன் இருந்தா நம்மளே இன்னும் நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்களோன்ட்டு. நான் சின்ன பிள்ளையில எடுத்திருந்த ஃபோட்டோ எங்க வீட்ல 2 என்னமோ தான் இருக்கு. ஒண்ணு வந்து குப்புற படுக்கிறப்போ எடுத்தது. இன்னொன்னு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா எடுத்தது. இந்த 2 ஃபோட்டோவும் எல்லார் வீட்லயும் அப்பல்லாம் காமனா பிரிண்ட் போட்டு வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவையும் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காமிக்கிறேன் அப்டின்ட்டு எடுத்துட்டு போயிட்டு நான் தொலைக்கவும் செஞ்சுட்டேன். நான் சமைச்சுட்டு இருக்கிறப்பவே பாப்பா தூங்கி எந்திரிச்சு வந்துட்டா. அவளுக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு கொஞ்சம் பால் காய்ச்சி குடுத்துருந்தேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல. காலையில கிச்சன் டாய்ஸ் வச்சு தான் விளையாடணும்னா, கொஞ்சமா தண்ணி வந்து குடுத்துருந்தோம். அத வந்து ஒவ்வொரு பாத்திரத்திலேயும் மாத்தி மாத்தி ஊத்தி குக் பண்றேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பா. எனக்கு அகரோ பிராண்ட்ல இருந்து கிராண்ட் ப்ரொஃபஷனல் பிளெண்டர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது மெயினா ஸ்மூதி, ஃப்ரோசன் ஐட்டம், ஜூஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டக்குன்னு அரைச்சுரும். இது 2000 வாட்ஸ் பவர். அப்புறமா இதுல 100% காப்பர் மோட்டார் குடுத்துருக்காங்க. இதுல இந்த 1 ஜார் தான் வரும். இதோட கெப்பாசிட்டி 2 லிட்டர் கெப்பாசிட்டி. பிபிஏ ஃப்ரீ தான். லிட்ல வந்து நல்ல ஒரு ஏர் டைட் லாக் இருக்கு. அப்புறமா மேல வந்து குட்டியா ஒரு கேப் குடுத்துருக்காங்க. நம்ம கிரைண்ட் பண்றப்போ தண்ணி எல்லாம் ஊத்திக்கலாம். இதுல நல்லா ஹார்டனான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 8 பிளேட்ஸ் குடுத்துருக்காங்க. அதனால ஸ்மூத்தி, ஐஸ்கிரீம், அப்புறமா சூப் இதெல்லாம் கூட நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா கிரைண்ட் பண்ணி குடுத்துரும். இந்த பிளெண்டர் மிஷினோட பேஸ்ல பவர் கேபிள் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணாதப்போ பவர் கேபிள் அதுல மாட்டி வச்சுக்கலாம். அப்புறமா இங்க ரீசெட்க்கான பட்டன் இருக்கு. அப்புறமா நம்ம கவுண்டர் டாப்ல வைக்கிறப்போ நல்ல கிரிப்க்காக இங்க ரப்பர் ஃபீட்டும் குடுத்துருக்காங்க. இந்த பிளெண்டர்ல வேரியபிள் ஸ்பீட் ஆப்ஷன், பல்ஸ் ஃபங்ஷனுமே இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பவர் ஆன், ஆஃப். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்பீட் வந்து லோ டூ ஹை இருக்கு. நம்ம எந்த ஃபுட் கிரைண்ட் பண்றோமோ அதுக்கேத்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பல்ஸ். நான் ஐஸ் கியூப் எடுத்திருக்கேன். இப்ப இத தான் கிரஷ் பண்ண போறேன். நார்மல் மிக்ஸில நம்ம அரைக்கிறப்போ, அதோட பவர் கம்மின்றதுனால அரைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஐஸ் கியூப் எல்லாம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ஆனா இந்த பிளெண்டர் ஹை பவர்ன்றதுனால வெறும் 3 வாட்டி தான் பல்ஸ் பண்ணேன். சூப்பரா வந்து அந்த ஐஸ் எல்லாம் கிரஷ் பண்ணிட்டு, அது பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்னோ மாதிரி இருந்தது. நான் இப்போ இந்த கிரஷ் பண்ணியிருக்கிற ஐஸ வச்சு சீவல் ஐஸ் தான் பண்ண போறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீவல் ஐஸ் வந்து நம்ம அப்படியே இந்த ஐஸ ஒரு டம்ளர்ல போட்டு, இது கூட கொஞ்சமா நம்மளுக்கு புடிச்ச மாதிரியான ஃப்ளேவர்ல சிரப் சேர்த்துக்கலாம். நான் வந்து கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சிருக்கேன். இத வச்சு தான் செய்ய போறேன். எனக்கு கொஞ்சம் ஐஸ் மாதிரி ஷேப்ல வேணுன்ட்டு நான் ஐஸ் மோல்ட்ல போட்டு, அந்த கிரஷ்ட் ஐஸ ஒரு வாட்டி செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த கருப்பட்டி பாக வந்து மேல ஊத்தி சாப்பிட்டு பார்த்தேன். அவ்ளோ சூப்பரா இருந்தது. அடுத்து என் ஹஸ்பண்ட் கொஞ்சமா பனானா மில்க் ஷேக் ரெடி பண்ணாங்க. இதுக்கு தேவையான மில்க் வந்து முந்தா நாள் நைட்டே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தோம். வாழைப்பழம் நல்லா பழுத்திருந்தது. குட்டியா இருக்குன்றதுனால 4 வாழைப்பழம் எடுத்திருந்தோம். அப்புறமா 1 பாக்கெட் பூஸ்ட் சேர்த்திருக்கோம். இது கூடவே நம்ம கொஞ்சமா நட்ஸ் சேர்த்து அரைச்சோம்னா, அப்படியே ஷார்ஜா ஷேக் தான். நாங்க வந்து நட்ஸ் மட்டும் சேர்க்காம அரைச்சிருந்தோம். ஃப்ளேவர்க்காக பூஸ்ட்டு. நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி லாஸ்ட்டா கொஞ்சம் சுகர் சேர்த்துட்டு, அப்புறமா கொஞ்சம் ஐஸ் கியூப் எல்லாம் சேர்த்து அரைச்சிற வேண்டியதான். மீடியம் ஸ்பீட்ல வச்சு தான் அரைச்சிருந்தாங்க. அரைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்மூத்தாவும் அரைச்சது. டக்குன்னு ஸ்பீடாவுமே அரைச்சு முடிச்சுட்டு.
நீங்க வீட்ல அடிக்கடி ஸ்மூத்தி, ஜூஸ் எல்லாம் செய்வீங்கன்னா, கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டைம ரொம்பவுமே சேவ் பண்ணும். டக்குன்னு அரைச்சு குடுத்துன்றதுனால. அகரோட இந்த கிராண்ட் ப்ரொஃபஷனல் பிளெண்டரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் பூரிக்கான மாவு பெசஞ்சுட்டு, உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த பலாப்பழத்தில இருக்கிற சீடு, தொலியெல்லாம் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் பெரிய வேலையா இருக்கும். கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கிற மாரி இருந்தது. ஆனா வந்து ஃபைனலா அந்த பாயாசம் சாப்பிடுறப்போ அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இப்போ எவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கட் பண்ணமோ, செஞ்சதுக்கு அப்புறமா அவ்வளோ நேரம் பொறுமையா உட்காந்து ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடலாம். நம்ம எடுத்திருக்கிற பலாப்பழத்தில எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கோ, அத பொறுத்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பாயாசத்துக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். நான் கொஞ்சமா மண்டை வெல்லம் வந்து உடைச்சு சேர்த்துக்கிறேன். வெல்லத்துல கொஞ்சம் கல்லு மண்ணெல்லாம் இருக்கும். அதனால அத வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதம் எதுவுமே பார்க்க தேவையில்ல. கல்லு மண்ணு போறதுக்காக கரைச்சி எடுத்துக்கிட்டா மட்டும் போதும். வெல்லம் கரைஞ்சு வரதுக்குள்ள இந்த பாயாசத்துக்கான தேங்காய் பால் நான் அரைச்சு எடுத்துக்க போறேன். தேங்காய் 1/2 மூடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த பாயாசத்துக்கு நல்ல டேஸ்ட் குடுக்குற ஒரு இன்கிரீடியன்ட் இந்த தேங்காய் பால் தான். தேங்காய் பால்ல தான் பலாப்பழத்த நல்லா வேக வச்சு எடுக்க போறோம். தேங்காய் பால் வந்து 1ஆம் தேங்காய் பால், 2ஆம் தேங்காய் பால் 2மே தனித்தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பலாப்பழத்த இன்னொரு பேன்ல சேர்த்துக்கலாம். நெய்யி, எண்ணெய் அந்த மாரி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. டைரக்ட்டா பலாப்பழம் சேர்த்துட்டு கூடவே கரைச்சு வச்சிருக்கிற வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டு. நம்ம சேர்த்திருக்கிற அந்த வெல்லம் அப்படியே பாதி அளவுக்கு வத்தி வரணும். அந்த பலாப்பழத்தோட வந்து பாதி அளவுக்கு வத்தி வரணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் எல்லாம் சேர்க்கணும். இந்த பாயாசம் ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால கிச்சன்ல எதுவும் வேலை இருக்கு, இல்லன்னா லஞ்ச் ரெடி பண்ற டைம்ல, அந்த மாதிரி நம்ம இன்னொரு வேலை பார்த்துக்கிட்டே சைட்ல இதையும் வந்து செஞ்சிடலாம். நான் அத வந்து வேக போட்டுட்டு அப்படியே பூரி மசாலாக்காக வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அந்த டைம்ல. இப்பலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாரத்துல 1 நாள் அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுர்றேன். ஏன்னா, என்னைக்காவது அவசரமா சமைக்கிறப்பலாம் இஞ்சி பூண்டு தோல் எடுத்து அத இடிச்சு போடுறதுக்குள்ள டைம் ஆகுற மாதிரி இருக்கு. அதனாலயே ஒரு சில நாள் நான் அத போடாமயே வந்து சமைச்சுருவேன். இப்போ வந்து அரைச்சு வைக்கிறதுனால வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாவே சமைக்க ஆரம்பிச்சுட்டேன்றதுனால, பொறுமையா வேலையெல்லாம் பார்த்துட்டுருந்தேன். சமைக்கிறப்பவே அப்படியே அந்தந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்றதெல்லாம் எடுத்து அங்க போட்டுட்டு, அப்படியே வந்து கையோட கிளீனிங் வேலையுமே பார்த்துட்டுருந்தேன். என்னைக்காவது லேட் ஆயிருச்சு, அவசர அவசரமா சமைக்கிறேன்னா, எந்த வேலையும் பண்ண மாட்டேன். மொத்தமா லாஸ்ட்ல தான் போட்டு கிளீன் பண்ணுவேன். இப்ப பாயாசத்துக்கு சேர்த்திருந்த வெல்லம் வந்து நல்லாவே பாதி அளவுக்கு வத்தி வந்துருச்சு. இந்த டைம்ல எடுத்து வச்சிருக்க 2ஆம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பாலுமே வந்து பாதி அளவுக்கு வத்தி வரணும். அந்த அளவுக்கு குக் பண்ணணும். நம்ம பலாப்பழம் கட் பண்றப்பவே ஒரு 3 பழம் மட்டும் நான் தனியா எடுத்து வச்சிருந்தேன். அத வந்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டா அரைச்சு 2ஆம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கிட்டேன். இப்போ இத அரைச்சு சேர்த்திருக்கிறதுனால இன்னும் சீக்கிரமாவே திக்காய் வந்துரும். எனக்கு பலாப்பழம் வந்து கொஞ்சம் பீஸ் பீஸா இருக்கிறது இந்த பாயாசத்துல சாப்பிடுறதுக்கு பிடிக்கும். அதனால நான் 3/4வாசி அளவுக்கு பழத்த கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு 1/4வாசி அளவுக்கு தான் அரைச்சு சேர்த்திருக்கேன். இதே இது பாதி அளவுக்கு பலாப்பழம் கட் பண்ணி சேர்த்துட்டு, மீதி பாதி பலாப்பழத்த இந்த ஸ்டேஜ்ல அரைச்சு சேர்த்து கூட பண்ணலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். எங்க பாயாசம் ரெடி ஆறதுக்குள்ள உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிட்டு, அத இறக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் பூரியுமே போட்டு எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த டைம் கோதுமை மாவு மிஷின்ல குடுத்து திரிக்கிறப்போ, நல்லா ஸ்மூத்தா பவுடரா அரைக்கல. கொஞ்சம் பரபரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு குடுத்துட்டாங்க. அதனால என்னமோ மாவு திரட்டுறதுக்கே வரல. மாவு வந்து நல்ல மெலிசாவே திரட்ட முடியல. கொஞ்சம் தடியா இருக்கிற மாதிரி திரட்டி தான் போட்டு பூரியே போட்டு எடுத்தேன். இப்ப பாதி அளவுக்கு தேங்காய் பால் வத்தி வந்துருச்சு. இந்த டைம்ல பலாப்பழம் வந்து நல்லா குக் ஆயி அப்படியே சாஃப்ட்டா இருக்கு. இப்ப எடுத்து வச்சுக்கிற 1ஆம் தேங்காய் பால் கூடவே கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1ஆம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா குக் பண்ணலாம் தேவையில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இறக்கிட்டு ஃபைனலா கொஞ்சமா நெய்யில தேங்காய் இல்லன்னா கேஷ்யூ நம்மளுக்கு புடிச்ச மாதிரியான நட்ஸ் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். யம்மியான பலாப்பழ பாயாசம் ரெடி ஆயிட்டு. கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது இல்லன்னா செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு, பாப்பாவையும் குளிப்பாட்டி கூட்டிட்டு வந்துட்டேன். அவளுக்கு பர்த்டே ட்ரெஸ் ஈவ்னிங் தான் போட்டு விடணும். பட்டு பாவாடை சட்டை. இப்போதைக்கு வந்து ஆல்ரெடி இன்னொரு இருந்த புது ட்ரெஸ் டீ ஷர்ட், பேண்ட் வந்து போட்டு விட்டுட்டேன்.
நான் ஹேர் வாஷ் பண்ணேன்னா, என் முடி கூட ஈஸியா காய வச்சிடலாம். ஆனா, இந்த பாப்பாவோட முடிய காய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நேரம் கூட வந்து ஒரு இடத்துல நிக்க மாட்டா. அவ பின்னாடியே ஓடி, ஓடி தல தவட்டி விடுற மாதிரி தான் இருக்கும் பாதி நாளு. இன்னைக்கு காலையிலேருந்து பாப்பா ஒரே எக்ஸைட்மெண்ட்டா தான் இருந்தா. ஏன்னா, ஈவ்னிங் நம்ம கேக் கட் பண்ண போறோம். எனக்கு ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா. பாப்பாக்கு பூரின்றதுனால சாப்பாடு ஊட்டியெல்லாம் விட தேவையில்ல. அவளே அள்ளி சாப்ட்டுருவா. அவ சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்களும் சாப்ட்டுட்டு, கொஞ்ச நேரம் வந்து அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தோம். லஞ்சுக்கு இன்னைக்கு சிம்பிளா வெஜ் மெனு தான். நான்வெஜ் எதுவும் பண்ணல. அதனால நான் ரெசிபி எதுவும் அந்த அளவுக்கு ஷூட் பண்ணல. சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிச்சன் எல்லாம் வந்து கிளீன் பண்ணிடலான்ட்டு, கவுண்டர் டாப்ல இருக்கிற பாத்திரமெல்லாம் எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டு, கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சன் கிளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு, ஹால்ல ஃபுல்லா டாய்ஸா இருந்தது. அதையும் கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சலான்னு அந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சில நாள் விளையாடு விளையாடுன்னு சொன்னாலும் டாய்ஸ எடுக்கவே மாட்டா. ஆனா, இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே டாய்ஸ் வச்சு தான் விளையாடிட்டு இருந்தா. விளையாடுறப்போ வந்து ஃபுல்லா அத மட்டுமே கவனிப்பான்னு இல்ல. ஒரு சில நேரம் டிவி போட சொல்லுவா. அதில ரைம்ஸ் பார்த்துட்டே விளையாடுவா. ஒரு சில நேரம் எங்ககிட்ட வந்து இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து எங்க கூட விளையாடுங்கன்னு கூப்பிடுவா. இல்ல நான் இத மாட்டிட்டேன்னு என்கிட்ட வந்து காமிப்பா. இல்ல அவங்க அப்பா கிட்ட போயிட்டு எதா எடுத்து காமிப்பா. இந்த மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே விளையாடிட்டு இருப்பா. பர்த்டேன்றதுனால வீட்ல இருந்து எல்லாரும் பாப்பாக்கு விஷ் பண்றதுக்காக கால் பண்ணியிருந்தாங்க. அவ பேசுறது என்னமோ கொஞ்ச நேரம் தான். அது ஃபோன்ல பேச சொன்னா கொஞ்சம் வெட்கப்படுவா. நேர்லனா அது பாட்டுக்கு பேசிட்டு இருப்பா. நான் தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி கிளீனிங் வேலையெல்லாம் பார்க்குறப்போ, ஃபோன் பேசிட்டே பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த வேல பார்க்குற மாதிரியே தெரியாது. பேசிட்டே வந்து வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுருவேன். இப்போ ஓரளவுக்கு வீடெல்லாமே கிளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மதிய லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு, ஈவ்னிங் மேல தான் 4 மணிக்கு மேல தான் விளாக் எடுத்திருந்தேன். பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு கட்டுறதுக்காக இந்த சாரி தான் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். இது வந்து பியூர் காட்டன் சாரி. சாரி ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி பெரிய பார்டர் இருக்கும். சேம் அதே பார்டர் நம்மளுக்கு ப்ளவுஸ்க்குமே வந்துரும். நெறைய பேர் YouTubeல பாப்பாவோட பர்த்டே மினி விளாக் ஷேர் பண்ணப்போ, இந்த சாரியோட லிங்க் கேட்டிருந்தீங்க. நான் இது Instagramல இருந்து தான் வாங்கியிருந்தேன். அவங்களோட பேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. பூ அன்னைக்கு காலையில தான் ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு சில நாள் ஏதோ ஃபங்ஷன்னா முந்தின நாளே வந்து உதிரி பூ வாங்கி நானே கட்டுவேன். ஆனா, இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்லன்றதுனால கடையிலேயே வாங்கிட்டோம். ஒரு சில நாள்ல கெட்டுறதுக்கு மறந்துருவேன். அப்புறம் லாஸ்ட் நேரத்தில உட்காந்து அவசர அவசரமா கெட்டுற மாதிரி இருக்கும். அது எனக்கு மல்லிப்பூ ரொம்ப ஸ்பீடாலாம் கெட்ட வராது. பொறுமையா கெட்டினா தான் கட்டுவேன். இல்லன்னா வந்து பூவெல்லாம் உதிர்ற மாதிரி ஆயிடும். அதனால இப்ப கடையிலேயே வாங்கியாச்சு. பாப்பாவுக்கு பட்டு பாவாடை செட்டுன்றதுனால அவளுக்கு பூ வச்சா நல்லாயிருக்கும். இந்த டைம் அவளுக்கு சேர்த்தே பூ நெறைய வாங்கிட்டோம். நாங்க வீட்லருந்து ஒரு 4 மணிக்கு மேல தான் கிளம்பவே ஆரம்பிச்சோம். பாப்பாவோட பட்டு பாவாடை சட்டைக்கு செட் ஆகுற மாதிரி குட்டியா ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு நெக்லஸ், அப்புறமா ஒரு பேங்கிள் எடுத்திருந்தேன். எல்லாம் போட்டு விட்டதுக்கு அப்புறமா அழகா இருந்தது. பாப்பாக்கு முன்னாடி விட இப்போ முடி நல்லாவே வளர்ந்துட்டு. அதனால ரெட்டை ஜடை போட்டு விட்டா கொஞ்சம் கீழ முடி தொங்குற மாதிரி இருக்கும். அது பூ வச்சா எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால ஒத்த ஜடையே போட்டு பூ வச்சுக்கலான்ட்டு இருந்தேன். என்னோட ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி சாரி கட்டினேன்னா இந்த மாதிரி மேல மட்டும் ஒரு கிளிப் மாட்டிட்டு கீழ பின்னி போடுவேன். இது இப்பன்னு இல்ல. காலேஜ் படிக்கிற டைம்லேருந்து ஒரே ஹேர் ஸ்டைல் தான். நம்ம சேனல்ல அடிக்கடி வர கமெண்ட்ஸ்ல ஒண்ணு, "அக்கா வேற ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்க. எப்பவும் இதே ஹேர் ஸ்டைல் போடாதீங்கன்னு" தான். எனக்கு என்னமோ வேற ஹேர் ஸ்டைல் எதுவும் சேஞ்ச் பண்ணி பார்த்தா செட் ஆன மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. எங்கேயாவது கிளம்புறப்போ வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். கண்டிப்பா வேற ஹேர் ஸ்டைல். எப்பவும் இதே போடணும்னு நானும் நினைக்க மாட்டேன். ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்புறமா வந்து ஃபேஸ்க்கு ஏதோ செட் ஆகாத மாதிரி தோணும். லாஸ்ட்ல கடகடன்னு எல்லாத்தையும் கலச்சிட்டு, எப்பவும் போடுற ஹேர் ஸ்டைலே போட்டுட்டு கிளம்பிருவேன். எனக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டா செட் ஆகும், அந்த மாரி உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்ததுன்னா, கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நாங்க எப்பவும் பாப்பாவோட பர்த்டேனா, எங்களோட வீட்ல வச்சு கேக் கட் பண்ண மாட்டோம். எங்க மாமா வீட்டுக்கும், அம்மா வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டு, பெரியவங்க கிட்ட பிளெஸ்ஸிங் எல்லாம் வாங்கிட்டு, அங்க வச்சே கேக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லா வருஷமும் இந்த மாரி தான். இன்னைக்கும் வீட்லருந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட்டு எங்களோட அம்மா வீட்டுக்கு தான் போனோம். அங்க போனதும் என் அண்ணா பையன் வாசல்ல சைக்கிள் ஓட்டி விளையாடிட்டு இருந்தான். பாப்பாவும் அவன் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுட்டா. பாப்பா எப்போ அம்மா வீட்டுக்கு போனாலும் சரிதான், அங்க இந்த மாதிரி பாதி நேரம் வெளியில தான் விளையாடுவா. வீட்டுக்குள்ள விளையாடுறத விட. இவங்க விளையாடுற இடத்துக்கு பக்கத்திலேயே 2 ஆச்சி உட்கார்ந்து பேசிட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம இப்ப இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல பாப்பாக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகல. அங்க விளையாண்டான்னா, அவ தனியா விளையாடுற மாரி தான் இருக்கு. மோஸ்ட்லி மொட்டை மாடி கூட்டிட்டு போவோம். இல்லன்னா வந்து கீழ பார்க்கிங்ல விளையாடுவா. இங்க வந்தான்னா, இந்த மாரி ரோட்ல அதுவும் பக்கத்து வீட்ல இருக்கிற குழந்தைங்கலாம் வருவாங்க. எல்லார் கூடயும் சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருப்பா. அதனாலயே அடிக்கடி அவள அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். Happy birthday to you. Birthday dear Selva. Happy birthday to you.
கேக் சாப்பிட்றியா சுண்டி? ஆ வெரி குட். பாப்பா ஒரு 1/2 மணி நேரம் போல விளையாடிட்டு வந்தா. அதுக்கப்புறமா தான் நாங்க கேக்கே கட் பண்ணோம். கேக் கட் பண்ணிட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருந்தோம். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க அண்ணியோட வளைகாப்பு அன்னைக்கு எடுத்திருந்த விளாக் ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருந்தேன். நெறைய பேர் அத ஞாபகம் வச்சு பாப்பாவோட பர்த்டே விளாக், மினி விளாக் ஷேர் பண்ணப்போ, "அண்ணா அன்னைக்கு என்ன குழந்தை பொறந்திருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பையன் பொறந்திருக்கான். இப்ப 2 பேருமே நல்லா இருக்காங்க. அம்மா வீட்ல கேக் கட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா மாமா வீட்டுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி பாப்பா கிஃப்ட் வேணும்னு கேட்டுட்டே இருந்தா. அவள கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு கிஃப்ட் வாங்கி குடுத்துட்டு அப்புறமா போலான்ட்டு வந்திருந்தோம். இங்க வந்ததும் ஒரு ஒரு டாய்ஸா வந்து பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு புடிச்ச மாதிரி ஃபைனலா ஒரு டாய் வாங்கி குடுத்தாச்சு. மாமா வீட்ல போய் கட் பண்றதுக்கான கேக்கு நாங்க இந்த டைம் ஹோம்மேட் கேக்கு இங்க பக்கத்துல தெரிஞ்சவங்க கிட்டயே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பரா இருக்கும் இவங்க கிட்ட கேக்ஸ் எல்லாமே. அதுவும் நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணுவாங்க. நீங்க தூத்துக்குடியில இருக்கீங்கன்னா, அவங்க கிட்ட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களோட Instagram பேஜ் வந்து ரியா ஹோம்மேட் கேக்ஸ். நம்மளுக்கு புடிச்ச மாதிரியான ஃப்ளேவர்ல, புடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி குடுப்பாங்க. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்க எங்க மாமா வீட்ல வச்சு ஒரு 8 மணிக்கு மேல தான் நைட் கேக் எல்லாமே கட் பண்ணோம். பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பரா போச்சு. பாப்பா நல்லா ஜாலியா அன்னைக்கு என்ஜாய் பண்ணா. இதெல்லாம் பார்த்து பயந்து சிஎம் உடனே எனக்கு பதவியை கொடுக்கும். பாப்பா பர்த்டே வர்றதுக்கு முன்னாடியே, இங்க அவங்க அத்தை கிட்ட, அண்ணா, அக்கா எல்லார்கிட்டயும் வந்து எனக்கு கிஃப்ட் வாங்கி குடுக்கணும். என் பர்த்டே கிஃப்ட் எல்லாரும் வாங்கி தரணும்னு சொல்லியிருந்தா. அதனால நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு, அவள கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு, அவளுக்கு புடிச்ச மாதிரி கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி குடுத்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அவ அப்பவே விளையாட ஆரம்பிச்சுட்டா. அடுத்த நாள் பாப்பாக்கு ஸ்கூல் இருந்ததுனால, நாங்க அங்கிருந்து ஒரு 9:30 மணி போல கிளம்பி எங்களோட வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு டே இந்த மாரி தான் போச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.